இந்த கேக்கை வெட்டின அந்த விஜய் தாமு ஒரு பொறுக்கியா ரவுடியா புறம்போக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவரோட பின்புலம் எனக்கு உண்மையிலே தெரியாது. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அவர் இந்த செயலை செய்கிறாருன்னா இன்னைக்கு இந்த முதுகெலும்புள்ள காவல்துறை அந்த எம்எல்ஏ மேலே வழக்கு பதிவு செய்யுமா? செஞ்சு காட்டணும். நீ உண்மையான மக்களுக்கான ஆட்சி தான் நடத்த போறேன்னா ஃபஸ்ட்டு ஓ எம்எல்ஏ மேலே வழக்கு பதிவு பண்ணு. ஆரம்பமே அலங்கோலமாக இருக்கடா. நீ என்னடா மக்களுக்கு ஆட்சி செய்ய போற? என்ன மக்களுக்கு ஆட்சி செய்ய போற? விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கிறோம். 6 மாதம் இன்னும் நீ செட்டில் டவுனே ஆகலை. இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கு உன்னை தகுதி திட்டம் போட்டுட்டு இருக்கிற. அதுக்குலாட்டியுமே இந்த ஆட்டம் போடுறேன்னா உன்னை நீ பெரும்பான்மை அடைஞ்சு நீ ஆட்சி அமைச்சிருந்தா உன் நிலைமை எங்கள் நிலைமை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியும். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டின் தேர்தல் புரட்சி முடிஞ்சு ஒரு புதிய மறுமலர்ச்சி உருவாகிற மாதிரி இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் பதவி ஏற்க போறாரு. தமிழகத்தின் வளர்ச்சி பல மடங்கு உயரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தொடர்ந்து கெட்ட வார்த்தையே பேசுகிறீங்க. அது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இல்லை நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்டாக இருங்கன்னு சொல்லிட்டு தானே போனார். நீங்கள் இப்போ இந்த தாவேகாவுடன் அவங்களோட இணைச்சி ஒரு 3 கெட்ட வார்த்தையை சொல்லிட்டீங்க. இந்த கேள்வியிலேயே 3 கெட்ட வார்த்தை. அது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. வளர்ச்சின்றீங்க, மறுமலர்ச்சின்றீங்க, புரட்சின்றீங்க. இது எதுக்குமே தகுதி இல்லாதவங்க தான் தாவேகா. அவங்களுக்கு இந்த 3 வார்த்தைக்குமே அர்த்தம் தெரியாது. அந்த வாக்களித்த இந்த தாவேகாவுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கும் இந்த தாவேகா கூட்டத்திற்கும் நீங்கள் சொன்ன இந்த 3 வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருந்தா இந்த அரசியலை இப்படி அணுகிருக்கவே மாட்டாங்க. நம்ம அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்ற பொறாமையிலலாம் பேசலைங்க. பொறாமையிலாம் நிச்சயமாக பேசலை. இங்கே ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் வர்றதில் நாங்கள் வரவேற்கிறோம். அது உண்மையான மாற்றமாக இருக்கணும், மக்களுக்கான மாற்றமாக இருக்கணும், மக்கள் வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கணும். நீங்கள் சொன்ன மக்கள் மறுமலர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கணும், தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான மாற்றமாக இருக்கணும். அப்படி தான் நாங்கள் அரசியலை எதிர்பார்க்குறோம். அதுக்காக தான் போராடுறோம் எல்லாருமே. ஆனால் இவங்க அப்படி வரல. வெற்றி பெறலை, வெற்றியை வாங்கியிருக்காங்க. விலை கொடுத்து விலையும் கொடுத்துருக்குறாங்க. மக்களை அதோட தன்னுடைய திரை பிம்பத்தை பயன்படுத்தி ஏமாத்திருக்கிறாங்க. முழுக்க மக்களுடைய அந்த திரை போதையை பயன்படுத்தி மக்களை கண்மூடித்தனமாக ஏமாத்திருக்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறதுன்னு இவ்வளோ கீழ்த்தரமான இதுக்கெல்லாம் அடிக்கோடிட்டது இந்த திராவிட ஆட்சி தான். இல்லை பெண்கள் அதானே விரும்புகிறாங்க. இல்லைங்க, பெண்கள் விரும்புகிறாங்கன்றதெல்லாம் அப்புறம் விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி இங்கே சுத்தமாக இல்லைன்றது கடந்த 20 ஆண்டு கால கல்வி வளர்ச்சி தான் இதுக்கு காரணம். இந்த ஓட்டு சதவீதத்துக்கு கடந்த 20 ஆண்டு காலத்தில் நடந்த கல்வி பயணம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு மட்டந்தட்டப்பட்ட மழுங்கடிக்கப்பட்ட ஒரு கல்வியை இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஓட்டு பதிவு. நீ வாக்களிக்கிறதுக்கு இப்போ கூட நான் கேட்குறேங்க, தாவேகாவுக்கு வாக்களித்த உண்மையான உணர்வு பூர்வமான ஒரு வாக்காளர் ஒரு பதிவை போடுங்க. இந்த பதிவு காணொலியை நாங்கள் பதிவு போடுறோம்ல, இந்த காணொலி பதிவுக்கு கீழே நீ ஒரு பதிவு உண்மையான வாக்காளராக இருந்தால், தமிழ் நாட்டு மேலே அக்கறை உள்ள வாக்காளராக இருந்தால், இல்லை நீ பெத்த, இல்லை உன் தாய் தந்தையர், இல்லை உன் அக்கா தங்கை, இல்லை உன் உடன்பிறவா சகோதரர்கள், இல்லை உன் சொந்தங்கள், இவங்க மேலெல்லாம் உனக்கு 1% அக்கறை இருந்துச்சுன்னா நான் இது போடுற இந்த காணொலிக்கு கீழே நீ பதிவு போடு. ஏன் தாவேகாவுக்கு வாக்களிச்ச? உன்னோட நியாயமான, நேர்மையான, உண்மையான காரணத்தை நீ பதிவு போடணும். நீ அப்படி பதிவு போட்டுட்டு நீ சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு நான் தலை வணங்கி தாவேகாவை ஏற்றுக்க தயாராக இருக்கிறப்பா. அப்படி தாவேகாவோட தலைவருக்கே தெரியும் எந்தவித நேர்மையும் உண்மையும் அவனோட கட்சியோட கோட்பாடுலையோ திட்ட வகுப்புல எதுலையுமே இல்லைன்றது அந்த கட்சி தலைமைக்கே தெரியும். கட்சியில் போட்டி அதாவது பார்த்தீங்கன்னா 234 பேரில் 233 பேருக்கு தான் இவங்க போட்டிட்டாங்க. அந்த 233ல் பார்த்தீங்கன்னா விஜய் ஒருத்தர், அவரை கழிச்சிருங்க. மீதி 232 பேர். இந்த 232 பேரில் அவன் வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் வேட்பாளரை போட்டிருக்கிறாங்க இந்த தாவேகா தலைவருக்கு தெரியுமா? நான் கேட்குறேன். ஒரு தலைமைக்கு தெரியாமல் வேட்பாளர் நியமனம் நடக்குதுன்னா அப்போ நீ என்னத்துக்கு வர்ற? நீனு உன்னால் வேட்பாளரே நியமிக்க முடியாத நீ இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டை நீ எப்படி நியமனம் செய்ய போகிற? எப்படி கவர்னன்ஸ் பண்ண போகிற? எப்படி பண்ண போகிற? எப்படி ஆட்சி செய்ய போகிற? யாரை நம்பி வரப்போகிற? ஆட்சியாளர்களை நம்பியா? அதிகாரிகளை நம்பியா?
அப்படிலாம் இங்கே ஆட்சி செஞ்சேன்னா அதை விட ஒரு கீழ்த்தரமான ஒரு கொடூரமான ஆட்சி நீ பார்க்கவே முடியாது. அதிகாரிகள் ஒன்னோடு நீ சொல்றதுக்கு ஒபே பண்ணணுமே தவிர அதிகாரிகள் சொல்லி நீ ஒபே பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் ஜனநாயக ஆட்சி கிடையாது, அது சர்வாதிகார ஆட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ தான் ஆட்சி பண்ணணும். அவன் பரீட்சை எழுதி தேர்வு எழுதி வந்தவன் அவன் மக்கள் ஆட்சி பண்ணக்கூடாது. அதுக்கு மக்கள் அதுக்காக உனக்கு ஓட்டு போடலை, சரியா? இங்கே எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான வேட்பாளர் தேர்வுன்றதுக்கு இப்போ தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு எடுத்துக்காட்டுது. தேர்தல் நாள் அன்றே பார்த்தீங்கன்னா மரியம் வில்சனோட ஆதரவாளர் ஒரு 10 வயசு பெண் குழந்தை பாலியல் வன்முணர்வு செஞ்சிருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் தேர்தல் வெற்றியை தாவேக்காவோட தேர்தல் வெற்றியை கொண்டாடுறன்ற பேரில் ஒரே காரில் 12 பேர் ஏறி தொங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தி இவ்வளோ தொல்லை பண்ணி அவங்க மேலே காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடலூரில் தாவேக்கா உறுப்பினர் ஒரு பெண் குழந்தையை கடத்தி பண்ணியிருக்காப்புல. இன்னும் ராயபுரத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய இப்போ தேர்வு செய்யப்பட்ட விஜய் தாமுன்ற ஒரு எம்எல்ஏ தன்னோட பிறந்த நாளுக்கு பட்டாக்கத்தியை வச்சு கேக்கை வெட்டி கொண்டாடி இருக்காரு. அதாவது அங்க இருந்து அந்த லயோலா மணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு எம்எல்ஏ தான் நினைக்கிறேன். அவர் ஆதரவாளர் எம்எல்ஏ ஆதரவாளர். ஓகே, அதாவது பொறுப்பாளர். ஆமா, அவர் தடுத்திருக்காரு. தாவேக்கா பொறுப்பாளர் அவர் தடுத்திருக்காரு, இது செய்யக்கூடாதுங்க, இது தப்புங்க அப்படின்னு சொல்லாரு. போடா, நான் எம்எல்ஏ, நீ என்னடா மயிர் என்னை தடுக்குதுன்ற மாதிரி வெட்டியிருக்காரு, கேக்கை வெட்டி கொண்டாடி. இது கேட்க அப்படின்னுங்க பட்டாக்கத்தியில வெட்டுறது குற்றம் அப்படின்னு சொல்றீங்கன்னா நான் சொல்லலைங்க, காவல்துறை அது குற்றம்னு சொல்லி எத்தனையோ வழக்குகளை பல ரவுடி பொறுக்கி புறம்போக்குங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு எத்தனையோ பேர் கையை உடைச்சிருக்காங்க, காலை உடைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் இருக்கு. அப்போ இந்த கேக்கை வெட்டின அந்த விஜய் தாமு ஒரு பொறுக்கியா ரவுடியா புறம்போக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவரோட பின்புலம் எனக்கு உண்மையிலே தெரியாது, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ அவர் இந்த செயலை செய்கிறாருன்னா இன்னைக்கு இந்த முதுகெலும்புள்ள காவல்துறை அந்த எம்எல்ஏ மேலே வழக்கு பதிவு செய்யுமா? செஞ்சு காட்டணும். நீ உண்மையான மக்களுக்கான ஆட்சி தான் நடத்த போறேன்னா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ மேலே வழக்கு பதிவு பண்ணு. ஆரம்பமே அலங்கோலமா இருக்கடா. நீ என்னடா மக்களுக்கு ஆட்சி செய்ய போற? என்ன மக்களுக்கு ஆட்சி செய்ய போற? விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கிறோம். 6 மாசம் இன்னும் நீ செட்டில் டவுனே ஆகலை, இன்னும் ஆட்சி அமைக்கிறதுக்கே உன்னை தகுதி திட்டம் போட்டுட்டு இருக்கிற. அதுக்குலாட்டியுமே இந்த ஆட்டம் போடுறேன்னா உன்னை நீ பெரும்பான்மை அடைஞ்சு நீ ஆட்சி அமைச்சிருந்தா உன் நிலைமை நிலைமை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. இங்க மக்களுக்காக மண்ணுக்காக போராடினவெல்லாம் எந்த மூலையில இருக்கிறானே தெரியல.